பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய சத்தியவாதியாக வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியைப் போல இருக்கிறேன். சங்கீதம் 102 7வது வசனம். ஐ ஆம் லைக் எ ஸ்பேரோ அலோன் ஆன் த ரூஃப் டாப். சாம் 102:7. பிரைஸ் தி லார்ட். சில சமயம் நமக்கு மூடு சரியா இல்லை அப்படின்னா ஃபோனில் டு நாட் டிஸ்டர்ப் மோடை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், அமைதியாக இருந்துருவோம் இல்லையா. ஃபோனில் டு நாட் டிஸ்டர்ப் மோடு போட்டிருப்போம், ஆனால் நம்ம மண்டைக்குள்ளே ஒரு சினிமா ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த சினிமா சில சமயங்களில் சொல்லும், நம்ம யூ ஆர் ப்ரோக்கன், நான் ஐ எம் ரிஜெக்டட், ஐ எம் டிஸ்குவாலிஃபைடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸ்தோத்திரம், ப்ரைஸ் தி லார்ட். ஆனால் நீங்கள் இன்றைக்கி அந்த சினிமாவை ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம இந்த டிவி சேனலை மாற்றாமல் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் என்னோட இந்த செய்தியை கேட்க நான் வேண்டுகிறேன். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாருங்கள், நீங்கள் இப்போ எங்கேருந்து டிவியை பார்க்குறீங்களோ உங்கள் ரூமை பாருங்கள், ரூமில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். என்னோடய ரூமில் பாருங்கள், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் அப்படின்னு ஒரு பவர்ஃபுல் வேர்ட் ஆஃப் காட், இஎல்எஸ் சென்னையில் வாங்கினது. பாருங்கள், அந்த மாதிரி உங்கள் ரூமை பாருங்கள். வெளியில் பார்த்தீங்கன்னா வெயில் கொளுத்திக்கிட்டு இருக்குது, ரொம்ப வெயில் கொடுமையாக இருக்குது. ஆனாலும் பார்த்திங்கன்னா நம்ம பேசுகிறோம்ப்பா எவ்வளோ சூரியன் இப்படி காய்க்குது அப்படிலாம் சொல்கிறோம். ஆனால் அந்த சூரியன் என்ன பண்ணுது, மறுபடியும் காலையில் பிரகாசிக்குது இல்லையா. ஸ்தோத்திரம். இதை சூரியனை டிசைன் பண்ண நம்ம ஆண்டவர் ஒரு தேவன் நமக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசாயா 49:16, இதோ நான் உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன். ஒரு கையில் இல்லை, 2 கையிலையும் வரைஞ்சி வச்சுருக்காராம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ எபிரேய மொழியில் கபாயீம் அப்படின்னு 2 கைகளும் அந்த ப்ளூரலில் சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் தி லார்ட். பெர்மனண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்றாங்க. பாருங்கள், நம்ம ஆண்டவர் எவ்வளோ பெரிய தெய்வம். நம்ம அவரோட மைண்டில் நம்மளை ரெண்ட் ஃப்ரீயாக நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். அப்போது நமக்கு இப்படி ஆண்டவர் கொடுக்கிற இந்த பதில் நமக்குள்ளே ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்க வேண்டும். எலியா கூட என்ன சொன்னார்னா, நான் இருப்பதற்கு அர்த்தமில்லை என்று அவர் நினைத்தார். ஆனால் எலியாவுக்கு ஆண்டவர் உணவை கொடுத்தார், தண்ணீரை கொடுத்தார். பிற்பாடு எலிஷா என்ற ஒரு நண்பன் சீடனையும் கொடுத்தார் என்று நாம் பார்க்குறோம். ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். இந்த மாதிரி தனிமையிலே அழுது கொண்டிருக்கிற என் சகோதரனே சகோதரியே கவனிங்க. பைபிளில் கூட 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் உடைக்கப்பட்ட நிலைமையில் ஒரு சகோதரர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் சாதாரண சகோதரன் இல்லை. யாருன்னு பார்த்தீங்கன்னா, சவுல் ராஜாவின் குமாரன், யோனத்தானின் குமாரன், ஒரு ராஜகுமாரன். இவர் மேவிபோஷேத் அவருடைய பெயர். இவர் லோதேபார் அப்படின்ற ஒரு இடத்துல வாழ்ந்து கொண்டிருந்தார். லோதேபார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த லேண்ட் ஆஃப் நத்திங்னஸ். அங்கே ஒன்றுமே இருக்காது. த லேண்ட் ஆஃப் நோ வேர்டு, பேசுவதற்கோ பேச்சுக்கோ இடமில்லாத ஒரு இடம். த லேண்ட் ஆஃப் நோ கிராஸ், த லேண்ட் ஆஃப் நோ க்ரீன் கிராஸ். அங்கே மேய்ச்சல் இல்லை, ஆடு மாடுகள் இருக்காது, ஆட்கள் சத்தம் இருக்காது. ஒரு வனாந்திரமான ஒரு இடத்துல அவர் மனது உடைந்த நிலையிலே இந்த சகோதரன் ராஜகுமாரன் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு ராஜகுமாரன் இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்காரா, ஒரு அரச மாளிகையிலே அரண்மனையிலே வாழ்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய 5வது வயதிலே அவர் ராஜ அரண்மனையிலே விளையாடி கொண்டிருந்த பொழுது ஒரு செய்தி வந்தது. அதாவது அவருடைய தாத்தா சவுல் ராஜா யுத்த களத்திலே அவர் இறந்து விட்டார். அதே நாளிலே யோனத்தான் என்ற அவருடைய அப்பாவும் அந்த யுத்தத்திலே இறந்து விட்டார். அப்போது அந்த நேரத்திலே அனாதையாக்கப்பட்ட அந்த ராஜகுமாரனை காப்பாற்றுவதற்கு அவரை கவனித்து கொள்கிற அந்த நர்ஸு அவரை தூக்கிக்கிட்டு அவரை வேகமாக அவரை காப்பாற்றுவதற்காக அழைத்து செல்லும் பொழுது அவரை கீழே விழுந்து அந்த கால்கள் 2ம் முடமாகி விட்டது என்று வேதத்தில் பார்க்குறோம். எப்படி கால்கள் 2ம் முடமாக போயிடுது, வாழ்நாள் முழுவதும் அவர் கால்கள் முடமாகி தான் வாழ்ந்தார் என்று பார்க்குறோம். அப்போது அந்த நர்ஸு
மேலே மாடியிலேருந்து கூட அவங்க அது அரண்மனை ராஜாவின் அரண்மனையினால் மேலே உயரத்திலிருந்து கூட அவரை கீழே உயிரை காப்பாற்றுவதற்காக அங்கே கூட அவர் தவறி உயரத்திலிருந்து கூட விழுந்திருக்கலாம் என்று இந்த நாளிலே நாம் அவரை குறித்து பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அப்போது இவர் சென்ற இடத்திலே அந்த லோதேபாரில் ஒரு த லேண்ட் ஆஃப் நத்திங்னஸ் அந்த இடத்திலே அவர் மனது உடைந்து அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் தாவீது ராஜா யோனத்தான் நிமித்தமாக யாருக்காவது உதவி செய்ய வேண்டுமா அப்படின்னு கேட்குறார். அப்பொழுது அவர் இந்த சகோதரனை அறிந்து கொண்டு அவரை தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்து தன்னுடைய ராஜ உபசாரத்தை அவருக்கு கொடுத்தார். அதாவது அந்த ராஜாவோட டேபிளில் டைனிங் டேபிளில் அமர்ந்து சாப்பிடும்படியாக அவர் அழைக்கப்பட்டார். தினமும் அவர் வாழ்நாள் முழுவதும் அப்படி ஒரு ராஜ உபசாரம் செய்யப்பட்ட ஒரு சகோதரனாக அவரை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். இது அவர் எதிர்பார்க்காத ஒரு அவருக்கு ஒரு நற்செய்தி. அதே போல தான் நாம் நம்ம ஆண்டவர் நம்மை அவருடைய உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிறார். அவ்வளோ நம்ம பெர்மனண்ட்டாக ஆண்டவருடைய கரங்களிலே இருக்கிறோம். அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் மறுபடியுமாக நினைவுபடுத்தி கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போது பார்த்தீங்கன்னா விசேஷித்த விதமாக